ஏர் பாடி ஃபேட் பாடியில் வந்து சில பேருக்கு ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக குறைஞ்சி வந்துட்டுருக்கும். சில பேருக்கு வந்து இப்படி கிளியர் ஆகும். ஆக இந்த எண்ணெய் அவுட் அப்ளிகேஷனுக்கு இன்னராக எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரிஞ்சீரக எண்ணெய் நார்மலாகவே எடுக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள வேலை செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜூஸ், காலையில் ஒரு ஜூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இது சேர்த்து சொல்கிறேன், அந்த கொத்தமல்லி புதினா இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கும். சில பேருக்கு சொல்லுவாங்க சார் எனக்கு கொத்தமல்லி ஒத்துக்காது சார் அப்படிம்பாங்க, கொரண்டர் ஒத்துக்காது அப்படிம்பாங்க. ஆனால் அதில் வந்து புதினா சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, அதனால் அது வந்து காம்பினேஷன் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு டம்ளர் தண்ணி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, ஆஃப் லெமன் ப்ளஸ் லைட்டாக இந்து உப்பு, அதாவது இல்லைன்னா பிளாக் சால்ட், அந்த கல்லுப்பு எடுத்துக்கலாம், அந்த ஒயிட் சால்ட் வேண்டாம். இதை மட்டும் தேவையான எழுதி காலையில் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா போதும். உள்ள ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கும். இது அதாவது சொன்ன தேவையில்லாத கொழுப்பு, ஏர் பாடி ஃபேட் பாடி இது வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணி டோட்டலாக மானிட்டர் பண்ணும். இந்த எண்ணெயை மேலே அப்ளை பண்ணால் போதும். எங்கள் ஸ்பாட்டில் எங்கே தேவை உங்களுக்கு அதை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இப்போ நீங்கள் சொன்ன ஜூஸ் வந்து அரைச்சி குடிக்கணும் டெய்லி. ஆமாம், மிக்சியில் அரைச்சிட்டாக்கா அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இதுதான் காலையில் எடுக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று வந்து ஈவினிங் டைம்லையோ எப்போ ஃப்ரீ டைம்லையோ இல்லை இதை எடுத்து ஒரு 1 hour கழிச்சு எடுக்கலாம். சோம்பு சீரகம், அகத்தி சீரகம் சோம்பலை முறிக்கும் சோம்பு. எப்போ சோம்பலை முறிக்கும்னாக்கா தேவையில்லாத கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து ஒருத்தனை வந்து மதன்னு வச்சுருக்கோம். நினைத்தல கொஞ்சம் நாளாக மதன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கொழுப்பு கெட்ட கொழுப்பு ஏறிடுச்சுன்னு அர்த்தம், ஃபேட்டி லிவராக இருக்காங்கன்னு அர்த்தம். இது குறைச்சிரும்.